Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இன்னும் நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கொடுத்துருந்த 5 மினிட் ஆர்டர் பிளாக் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு 50% போய் ரீச் பண்ணிடுச்சு. ஆனாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா. 50% போனால் நம்ம டார்கெட்டை புக் பண்ண சொல்லியிருப்போம். பட் ஆனால் 50% போச்சுன்னா 40 பாயிண்ட்ஸ் வந்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நெஃப்டியில் அந்த பாயிண்ட் வந்திருக்கும். ஆனால் உங்களோட ஆப்ஷன் செயினில் வந்திருக்காது. ஓகேங்களா. ஸோ அடுத்து நீங்கள் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட் 61% ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டே அதாவது அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டு சேம் ஆஸ் வெல் அஸ் இன்றைக்கி டே ஹை டு டே லோ வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் மூவ் பண்ணியிருந்தது. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன கொடுத்தோம்னா நம்ம வந்து எப்பவுமே சிஆர்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம்னா வந்து 1 hour லோ 1 hour ஹைக்கான 50% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் டார்கெட் கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஸ்வீப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. 1 hourக்கான ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கான மார்க் பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த கேண்டில் வந்து ஸ்வீப் ஆகும்போது நான் வந்து டெலகிராம்லேயே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எங்காவது. ஓகே சம்திங் எஸ் ஐ திங்க் இதுதான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த ஒரு ஹையை பிரேக் பண்ணும் மார்க்கெட் எம்எஸ்எஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் 10:30க்கு என்ட்ரி கொடுத்து 11:30க்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போயிட்டோம் மார்க்கெட்டை விட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணோம்னா போதும், நம்ம வந்து ஈஸியாக வெளியே பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அதில் வந்து நெஃப்டியில் நான் வந்து என்ட்ரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருந்தேன். அதாவது அந்த 1 hour லோ. ஓகேங்களா. ஸோ அதை செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன்லேயே கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நெஃப்டியில் டார்கெட் ஹிட் பண்ணுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ஹிட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் டார்கெட் ஹிட் பண்ணுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இங்கே பண்ண இங்கே ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இந்த 5 மினிட் ஆர்டர் பிளாக் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஸ்விங்குக்கு 50% ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா. 50 to 60% ரீட்ரேஸ்மெண்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அந்த 1 hour ஹையை போய் மறுபடியும் ரீச் பண்ணும். இல்லைனா வந்து அது வந்து டவுன் ட்ரெண்டுக்கான 50% ரீட்ரேஸ்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம எப்படி அப் ட்ரெண்டுக்கு கன்சிடர் பண்ணுறோமோ சேம் ஆஸ் வெல் அஸ் டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த 5 மினிட் ஆர்டர் பிளாக்கோட 50%. ஓகேங்களா. அதில் வந்து நான் என்ட்ரி போடுறேன்னா எனக்கு வந்து 40 பாயிண்ட் கிடச்சிருக்குமானா கிடச்சிருக்காது. ஓகேங்களா. ஸோ நான் 50%. ஓகேங்களா. ஸோ இது வந்து இதான் ஓகே. இதான் வந்து 50%னா அந்த 5 மினிட் ஆர்டர் பிளாக்கோட டாப்லேயும் எடுப்பாங்க, 50%லையும் எடுப்பாங்க, பாட்டம்லேயும் எடுப்பாங்க. நான் வந்து 50% எடுக்கிறதா வச்சுக்கோமே. ஓகேங்களா. ஸோ அதே இடத்துக்கு அந்த இதோட அட்தமணியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸோட இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெஃப்டியில் வந்து 57 பாயிண்ட் போயிட்டு டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கு. 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுக்கு 57 பாயிண்ட் டார்கெட் போய் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ 1:2 மோர் தெனே கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1:3 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் இதே வந்து நமக்கு அந்த ஆப்ஷன் செயினில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் கிடச்சிருக்காது. ஓகேங்களா. ஸோ இருங்க. ஓகே எஸ் திஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் டைமிங்கையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது எங்குது ஓகே இருங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 டிஸ்பிளே வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே வச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள் இந்த டைமிங் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டைமிங் 50% வந்து ரீட்ரேஸ் பண்ணுற டைமும் அதே டைமுக்கு இங்கே என்ட்ரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதே வந்து 40 பாயிண்ட்ஸ் போயிருக்குமானா 40 பாயிண்ட்ஸ் போயிருக்காது. எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 35 பாயிண்ட் 36 பாயிண்ட் தான் போயிருக்கும். ஆனால் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே சேமாக தான் வச்சுருப்பேன். ஆனால் எனக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்காது. காரணம் என்னென்னா வந்து முன்னாடியே வந்து பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு போட்டிருந்த டார்கெட் 40 பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கான அந்த நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்துருந்தப்போ இருந்தேன் அந்த 1 hour லோவில் என்ட்ரி கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹிட் பண்ணுச்சு. ஓகேங்களா. ஸோ எப்போவுமே வந்து ஆப்ஷனில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மூவ் ஆகணும்னு நினைக்காதீங்க. தீட்டா காமா வேல்யூலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான். ஏன்னா இது வந்து நேற்று வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே. ஸோ அதனால் வந்து ரொம்ப காஷியஸாக தான் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் கிடைக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம். ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா எடுத்துகிட்டு கம்முனு வெளியே வந்துடணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இந்த லோவை கொடுத்து அடுத்தது ரீச் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ அங்கே 50% போய்ட்டு டச் பண்ணதுக்கப்புறம் 1 hour ஹை 1 hourல இருக்கக்கூடிய 50% ஃபிப் லெவலில் டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் ஆஃப் டவுன் ட்ரெண்டுக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. பிரேக் ஆஃப் கேரக்டர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு எம்எஸ்எஸ். ஓகேங்களா. ஸோ அதில் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா கீழே வந்தாலும் நமக்கு 40 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடச்சிருக்காது. நீங்கள் அட் த மணி இந்த மணி 1 ஸ்டெப் அவே இந்த மணியில் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடச்சிருக்காது. இப்போ நான் உங்களுக்கு அதை லைவாக ப்ராக்டிக்கலாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ டைமிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது, இந்த கேண்டிலில் ரீடெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேண்டில் டைமிங்கும் அங்கே ரீடெஸ்ட் பண்ணுற டைமிங்கையும் செக் பண்ணிக்கோங்க. சேம் டைம் தான். ஓகேங்களா. ஸோ
எங்கடா அது? ஓகே கமான் நெட் வேறு. ஓகே ஓகே என்னடா அது நெட்வொர்க் இஷ்யூ வர மக்களே. ஓகே 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். எனக்கு வந்து 40 பாயிண்ட் டார்கெட்னா வந்து 40 பாயிண்ட் போய் ஹிட் பண்ணியிருக்கோன்னா ஹிட் பண்ணியிருக்காது, 35 பாயிண்ட் தான். இது வந்து அட் த மணியில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அட் த மணியில் இருக்கிறது வந்து எனக்கு 35 பாயிண்ட் தான் போயிருக்கு. ஆனால் இங்கே எவ்வளோ போயிருக்கு, நான் ஷார்ட் பண்ணியிருந்தேன், அதாவது நெஃப்டியில் நான் ஷார்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு எத்தனை பாயிண்ட் போயிருக்குன்னா வந்து நீங்கள் பாருங்கள். 1 செகண்ட். ஓகே இந்த இடத்துல போடுறேன். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. ஓகேங்களா. ஸோ அதே வந்து எனக்கு எவ்வளோ போயிருக்குன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 75 பாயிண்ட் போயிருக்கு. நெஃப்டியில் 75 பாயிண்ட் கீழே போனதுக்கு எனக்கு வெறும் 40 பாயிண்ட் கூட கீழே போகல. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா. ஓகேங்களா. ஸோ இந்த டெல்டா வேல்யூஸை பற்றிலாம் நீங்கள் படிங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நீங்கள் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேஃப் ட்ரேடர்ஸ், அதாவது நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அவங்களோட டார்கெட்டை சீக்கிரம் அச்சீவ் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 1 ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய இந்த மணியில் நான் பண்ணும்போது எனக்கு 41 பாயிண்ட் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேயே மாட்டுது. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக 40 பாயிண்ட் டார்கெட்டை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஓகேங்களா. ஸோ இதே வந்து நான் வந்து ரொம்ப இதில் தீட்டா வேல்யூ பாருங்கள் -60 இருக்குது. நாங்கள் எப்பவுமே புட் ஆப்ஷன்னா -60 இருக்கும். இப்போ நம்ம வந்து 99 90 இந்த ஏரியாவெலாம் போய் பார்த்தோம்னு வச்சுங்க, நமக்கு வந்து கிட்டத்தட்ட சேம் அதே அளவுக்கு தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். இப்போ வந்து அது ஒரு 70 பாயிண்ட் போயிருக்குன்னா ஒரு 50 to 60 போயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 55 பாயிண்ட் போயிருக்கு கிட்டத்தட்ட. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த மணி சேஃப் இந்த மணியில் பண்ணுறதுக்கான அர்த்தம். ஓகேங்களா. இதுக்கு என்னென்னா வந்து மார்ஜின் மட்டும் உங்களுக்கு பெருசாக தேவைப்படும். ஒரு குவான்டிட்டிக்கு ₹500 உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் இல்லை. இந்த மணியில் பண்ணும்போதும் இந்த டெல்டா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கக்கூடிய நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து அதில் வால்யூம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செல்லர்ஸ் இருக்காங்களான்னு பாருங்கள். ஏன்னா செல்லர்ஸ் வந்து வால்யூம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதுவும் போய் ரீச் ஆகும். என்ன தான் ரீச் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அது கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அடுத்த இதில் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுறங்கிறத பொறுத்து எப்பவுமே சேஃபாக நீங்கள் இருக்கணும்னா 2 ஸ்டெப். ஓகேங்களா. இப்போ அட் த மணி இருக்குன்னா அட் த மணிலேருந்து 2 ஸ்டெப் மேலே இருக்கக்கூடிய இந்த மணியில் போய்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் இதுக்கு வந்து மார்ஜின் உங்களுக்கு பெருசாக தேவைப்படும். குறைஞ்சது ஒரு இதுக்கு வந்து ₹200 தேவைப்படும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 200 × 75 15,000 20,000 to 15,000 to 20,000 தேவைப்படும் மக்களே உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு. நெஃப்டியில் இப்போ இருக்க கண்டிஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா. ஓகேங்களா. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் பர் டேக்கு 10 to 20%. ஓகேங்களா. அதாவது இப்போ 20,000 வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 10%னா ₹1,500 சாரி 2,000 ருபீஸ். 20,000 5,000 வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 40 பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா 75 குவான்டிட்டி கிட்டத்தட்ட ₹3,000. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரீசனபுளாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகேங்களா. முதல்ல வந்து ஒரு லாட்டுக்கு செலவு பண்ண காசை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 லாட்டுக்கு ஒட்டுக்காக செலவு பண்ண போகிறோம். இது வந்து 3 லாட்டு கம்பல்சரியாக இருந்தால் மட்டும்தான் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் வந்து ட்ரேடே பண்ண முடியும். ஸோ அதனால் அதையும் பார்த்துட்டு எதில் ட்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு தான் போவீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது நாளைக்கான டார்கெட், நாளைக்கு எதெல்லாம் பிரேக் பண்ணால் என்னென்னலாம் நடக்கும், அதாவது மண்டே. ஓகேங்களா. ஸோ மண்டேக்கு என்னென்னங்கிறத நம்ம லெவல்ஸ் இன்றைக்கே கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஃபிபொனாச்சி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அட்வான்ஸ்டுனா ரொம்ப அட்வான்ஸ்டு. ஸோ ஃபேக் பிரேக் அவுட்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 24,050 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கீ ரெசிஸ்டன்ஸ் கீ லெவலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த எல்லோ கலர் லைன், அதாவது இன்றைக்கான டே அந்த 1 hour வரைஞ்சேன் பார்த்திங்களா. ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்றலாம். ஸோ இந்த லைன் ஓகே, இந்த லைனு ஓகே. ஓகேங்களா. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸோ லெவல்ஸ் தரேன்னு. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு 1 minute டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு சில பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இது ஃபேக் அவுட் கொடுக்கும்போது வந்து ரீட்ரெஸ்லாம் மறுபடியும் என்ட்ரி கொடுத்துட்டு நீங்கள் அங்கேருந்து ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு சில ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பழக தான் மக்களே வரும். ஓகேங்களா. அதாவது தெரிஞ்சுக்க தான் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் போதும். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து சிஆர்டி ப்ளஸ் ஓஆர்பி இந்த 2 போதுமானது. டெய்லி வரமா ஒன்று கேண்டில் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இல்லாட்டி கேண்டில் விட்டு வெளியே இருக்கும். இந்த 2ல் எது நடந்தாலும் சிஆர்டிங்கிறது கேண்டில் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது, கேண்டில் விட்டு வெளியே போகும்போது பிரேக் அவுட், ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஓகேங்களா. ஓஆர்பி இந்த எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து 10 மணிக்கு இப்போ நீங்கள் காலையில் எடுத்தோடனே மார்க்கெட் ஓப்பன் ஆனே பண்ண அவசியம் இல்லை. பொறுமையாக 1 மணி நேரம் கழிச்சு, 1.5 மணி நேரம் கழிச்சு, 2 மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி
ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மக்களே. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் இந்த கேண்டில் ரேஞ்ச் தியரி, இந்த ஓஆர்பி இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதை பற்றின வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த லெவல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுபடி தான் மார்க்கெட் மூவ் ஆகும் ஃபர்தராக. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட லைவ் சார்ட் அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.